ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோனா, நான் ஆடு மேய்க்க வந்திருக்கேன். சும்மா அதை பற்றின வீடியோ தான். நீங்களாம் என்ன பண்ணுறீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்க, ஆடெல்லாம் மேய்ஞ்சிட்ருக்குது. இந்த மாதிரி நீங்களும் ஒரு காலத்தில் ஆடு மேய்ச்சிருப்பீங்கள்ல, யாரெல்லாம் இது மாதிரி ஆடு மேய்ச்சிருக்கீங்க? அதுவும் ஒரு சந்தோஷம்தான். யாரெல்லாம் ஆடு மேய்ச்சிருக்கீங்க கமெண்டில் சொல்லுங்கள். எல்லாத்தையும் ஓட்டிகிட்டு வந்து ஒரு இடத்துல விட்டாச்சு. எல்லாம் முந்திரி சந்திலையும் அங்கேயும் இங்கேயும் பூந்து பூந்து ஓடிட்டு இருந்துச்சு. பாருங்க, ஒரு ஆடு மட்டும் கால் கட்டங்கட்டியும் ஏமாற்றிட்டு ஓடியாந்துச்சு. அதை பிடிக்கவே முடியல. அஜயும் பிடிச்சி பார்த்தா நான் பிடிச்சாச்சு. மாட்டினியா? வா வா. ஒரு வழியாக எல்லா ஆட்டையும் ஒரு இடத்துல ஓட்டியாந்து விட்டுட்டு, இங்கே நம்ம கொல்லையில் மாமரம் இருக்குது. அந்த மாமரத்தடியில் உக்காந்துக்கிட்டேன். இங்கே தான் நல்லா நிழலாக இருக்கும், நல்லா காற்று வரும். அதனால் இந்த ஆடு மேய்க்க வந்தால் மட்டும் இல்லை, எனக்கு வீட்டில் ஏதாவது மனசு சரியில்லை, மனசு ஏதாவது கஷ்டம் வந்துருச்சு, ரொம்ப தாங்க முடியாத கவலை இருக்கும். நம்ம யார்கிட்ட சொல்லி அழுவுறது? அந்த டைம் நான் அந்த மாமரத்தடியில் தான் உக்காந்து நல்லா வாய் விட்டு அழுதுட்டு கொஞ்சம் மனசு நிம்மதியானதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிடுவேன். எனக்கு இது ஒரு ஃப்ரெண்டு மாதிரி. வீட்டிலே ஏதாவது சின்ன சின்ன மனஸ்தாபம் வந்தால் கூட இந்த இடத்த உக்காந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்புறம் நானே எழுந்துச்சி வீட்டுக்கு போய்டுவேன். இது மாதிரி மனசு சரியில்லாத நேரத்தில் நீங்கள் இது மாதிரி தனிமையில் இருந்து சரியாக இருக்கீங்களா என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.